Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் கல்மந்தை பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்ட வீடுகள் தரமற்றவையாக கட்டப்பட்டுள்ளதால் நாள்தோறும் உயிர் பயத்துடன் வாழ்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். திருச்சி மாநகர் காந்தி மார்க்கெட் பகுதி அருகே இருக்கக்கூடிய கல்மந்தை பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக அடுக்குமாடி குடியிருப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குடியிருப்பில் 192 வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்பு கட்டிய முதல் நாளில் இருந்தே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார். குறிப்பாக வீடுகளை ஒதுக்குவதில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு இருப்பதாகவும் வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் NIT பேராசிரியர்கள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்பு மக்களுக்கு இந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இல்லத்தில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், துப்புரவு பணியாளர்கள் என 192 குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வீடுகள் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு கடந்த 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் இந்த வீடு முறையாக தரமற்றவாக இருக்கிறது. தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக இங்கே இருக்க குடியிருப்பு மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு செவறுகளையும் பார்க்கும் போதே எந்த அளவுக்கு தரமற்றதாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்துடன் வாழ்வதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ இந்த பகுதியில் கூடிய மக்களை நம்மிடம் கேட்போம். இந்த வீடு தரமற்ற கட்டப்பட்டதாகவும் பல்வேறு இன்னல பொதுமக்கள் சந்தித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி இது என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க? இந்த வீடு கட்டி கொடுத்தது ரொம்ப தரமற்றதாக இருக்குது. இங்கே இருக்கிறது மண்ணெல்லாம் இப்படி தொட்டோம்னா இங்கே பாருங்களேன், மண்ணெல்லாம் தொட்டோம்னா உடனே கொட்டுது. இங்கே இருக்கவும் முடியல. தண்ணி அந்த பில்டிங்கில் பைப்பு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பு லீக்காக செவுறு ஃபுல்லாக ஈரமாக அப்படியே பொரியுது, செவுறுலாம் பொரியுது. அதை அது சரி தொடச்சி விட்டோம்னா அப்படியே பவுட்ரு மாதிரி கொட்டுது. இதை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக செவுரை உடச்சி பண்ணியும் பிரோஜனம் இல்லை. மறுபடியும் அதே மாதிரி தான் வீட்டில் அது மாதிரி கொள்ளுது. இது பில்டிங்கை கட்டி கொடுக்காமலே இருந்திருக்கோம். நாங்கள் வீடு ஒன்றும் நாங்கள் கேட்கவே கிடையாது. இந்த புதுசாக வீடு கட்டித்தரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஒரு மனுஷ மக்கள் வாழ்கிற இடத்துல வீடு முக்கியம்தான். அதை கட்டி கொடுக்க தரமாக கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி இடிஞ்சு போகிற மாதிரியும் இந்த கொட்டுற மாதிரியும் கட்டி கொடுத்ததுக்கு அது கட்டி கொடுக்காமலே இருந்திருக்கலாமல. நாங்கள் கேட்கவே கிடையாது எங்களுக்கு வீடு கொடுங்க அப்படின்ட்டு. இது மாதிரி தமிழில் எத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதுல எவ்வளோ பேர் பண்ணி இருந்திருப்பாங்க. எங்களோட பாவம்லாம் அவங்க தலைமுறையை பாதிக்கும். இந்த பில்டிங் கட்டிங் கொடுக்கறதுக்கு புது வீட்டுக்கெல்லாம் போகணுன்ற ஒரு ஆசையில் நிறையா பேர் செத்தும் போயிட்டாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். இந்த வீட்டை அப்போ அவர் தான் பார்த்தாரு. இதெல்லாம் நான் நல்லா கட்டி கொடுக்கல அப்படின்னு இந்த வீடை காமிச்சார். கடைசியில் இந்த வீடே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அதிகாரிகள்கிட்ட புகார் தெரிவிச்சிங்களா? அதிகாரி தரப்பில் என்ன சொன்னாங்க? நேரில் ஆய்வு பண்ணாங்களா, இல்லை நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்களா? அவங்க ஆய்வு பண்ணாங்க. இந்த மாதிரி கட்டி கொடுத்தது கொட்டுனதை மட்டும்தான் பூசி கொடுத்தாங்க. அவங்க பூசி கொடுத்தது உருப்படியாக பூசி கொடுக்கல. ஒரு வாரம் கழிச்சு கீழே உள்ள மாதிரி தான் பூசி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இன்னொரு இடத்துல இது மாதிரி கட்டுவாங்க. அதை மாதிரி உருப்படியாக கட்டி கொடுங்க. இது பின்னாடி காசு எடுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன கான்ட்ராக்ட், யார் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க? மண் அடிக்கிறாங்க, கல் அடிக்கிறாங்க, சிமெண்ட்டு இரும்பு எல்லாம் திருடுவானுங்க தான். அதை என்னன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாது. இனிமேல் இது மாதிரி கட்டுற பில்டிங்கை உருப்படியாக கட்டி கொடுங்கன்னு சொல்கிறோம். இல்லைனா கட்டி கொடுக்காதீங்க. ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் இருக்கிறார்கள். இந்நிலையில் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் உயிர் பயத்துடன் உறங்குவதாகவும் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதாகவும் இவள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக மழை காலங்களில் இந்த பகுதியில் அதிகளவு தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் பல்வேறு தொற்று நோய்களால் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரை மாநகராட்சியோ மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோ யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின் குமாருடன் செய்தியாளர் தீபன்.